ஹாய் ஹலோ எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு லாஸ்ட் வீடியோக்கு லைக்கும் சப்ஸ்கிரைப் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. இன்றைக்கி நம்ம ஒரு புது வீடியோ பார்க்கலாம். என்ன வீடியோனாக்கா ஹேர் பேக்கு அது எப்படி செய்கிறதுன்னு அதுக்கு ரெசிபி பார்த்துக்கலாம். செம்பருத்தி பூ எடுத்து வச்சுருக்கிறேன். அதே செம்பருத்தி பூவை காய் வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து மேந்தி இலையே காய் வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். வெந்தயம் ஒரு கப்பு ஃபுல்லாக தண்ணியில் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து கருவேப்பிலை, நல்ல பச்சை கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நம்ம ஒரு ஹேர் பேக் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இந்த செம்பருத்தி பூ எடுத்து போய் தண்ணியில் போட்டு பாயில் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி அந்த தண்ணி எடுத்து வந்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, அந்த தண்ணி நல்லா சூடாகிட்டுக்குது. அந்த செம்பருத்தி பூ கொதிக்கிறதுக்கு பண்ணிவிட்டு இப்போ அந்த தண்ணியில் எல்லா பூவும் போட்டு நம்ம நல்லா பாயில் பண்ணி எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகும். இப்போ அந்த செம்பருத்தி பூ நல்லா பாயில் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வந்து வச்சுருக்கிறேன். லெமன் வந்து காமிச்சல லெமன் வந்து கட் பண்ணி புழிஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த லெமன் தண்ணி வந்து இதிலும் மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், மிக்ஸ் பண்ணோன்னே அந்த தண்ணி வந்து தண்ணி வந்து அப்படியே கலர் வந்து பிங்கிஷ் ஆகும். நீங்கள் பாருங்கள், அப்படியே எப்படி பிங்க் கலர் ஆகுது. இப்போ இந்த தண்ணியை தான் நான் வந்து அந்த கருவேப்பிலை மெந்தி அதெல்லாம் காமிச்சாலும் அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணி நான் அரைக்க போகிறேன். மிக்சியில் ஐட்டம் எல்லாம் மிக்சியில் ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். இது பாருங்கள், கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மேந்தி இலை காய் வச்சு வச்சுருக்கிறேன். அந்த மேந்தி இலையும் போட்டுக்கிறேன். அப்புறம் பூ, அந்த பூ காய் வச்சல அந்த பூவும் எடுத்து போட்டுக்கிறேன். செம்பருத்தி பூவு அது போட்டு வெந்தயம் ஊற வச்சல அந்த வெந்தயத்தையும் நான் போட்டுக்கிறேன். இது கூட வந்து நான் அந்த செம்பருத்தி பூ தண்ணி எடுத்து வச்சிடலங்க, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதெல்லாம் ஆட் பண்ணி தான் நான் அரைக்கிறேன். நல்லா இது பாருங்கள், நல்லா மிக்சியில் போட்டு நல்லா மழை அரைச்சி எடுத்துன்னு வச்சுருக்கிறேன். இந்த ஹேர் பேக் வந்து என்னத்துக்கு யூஸ்னாக்கா, இது வந்து வாரத்தில் நீங்கள் 3 நாள் போடுங்க. போடும்போது வந்து தலை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ட்ரை ஹேர் இருக்கணும். இது போடுறதுனால வந்து உங்களுக்கு வந்து முடி வந்து அடர்த்தியாக வரும். பின்ன பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஷைனியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது வந்து நம்ம தலையில் பொடுகு எதுனா இருந்தாலும் இந்த ஹேர் பேக் போட்டால் அந்த பொடுகெல்லாம் வராது போயிடும். நீங்கள் இது வீட்டில் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.